ஹாய் ஹலோ லக்கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு குட்டி ஷர்ட் தானே பார்க்க போகிறோம். ஷர்ட் நேம் மாமா பையன். ஸோ ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்கடா. இதே டைட்டிலில் நான் ஒன்று போட்டிருக்கேன் தான், ஆனால் அந்த மாதிரி இருக்காது, இது வேறு மாதிரி இருக்கும்டா. டைட்டில் வைக்கிறதா எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன வைக்கலான்ட்டு அப்பா ஒரே குழப்பமாக இருக்குது. சரி வச்ச நேமே வச்சா என்ன தப்புன்ட்டு தான் அதையும் நேம் வைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் கிட்ட எல்லா வாய்ஸையும் இக்னோர் பண்ணிடுங்கடா. இந்த பாட்டு வீடியோக்களில் போயிடலாம். உங்களுக்கு ஏஜ் 22, படித்து முடிச்சுட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கீங்க. ஜேகேக்கு 25, அவனை படித்து முடிச்சுட்டு அடுக்குக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் கல்யாணம் பண்ண அவனை தான் பண்ணுவேன்ட்டு ஒத்த கால நிற்கிறீங்க. அவனுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறதே தெரிய மாட்டேங்குதுங்க. நீங்கள் கிட்ட போனாலே இடகுடமாக ஏதாவது பேசிட்டு இருக்கானா, ஸோ அதனாலே நீங்கள் குழம்பிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் அத்தை வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டு இருக்கீங்க. இந்த டைமாவது அவனை கரெக்ட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது தான் இந்த ஸ்டோரியே. பேலன்ஸ் நம்ம வீடியோக்கெல்லாம் பார்த்துக்கலாம்னா வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே நீங்கள் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. என்ன மீ எதுக்கு இப்படி பார்க்குற? வேணாண்டி அங்கே போகாத, பாவம் அவனை போட்டு நீ தொல்லை பண்ணுவ. ஏதா நான் தொல்லை பண்ணுவேனா? மீ சும்மா இருந்துரு, செம்ம டென்ஷனில் இருக்க. அவனும் வரமாட்டேங்கிறான். என்ன ஏதுன்னு கேட்க சொன்னால் நீங்களும் கேட்க மாட்டீங்க. இதுக்கு மேலே முடியாது. 22 வயசு ஆகுது. என் ஃப்ரெண்டுங்களாம் ஆளுக்கு ஒரு குட்டி போட்டு வச்சிருக்காளுங்க. நானே அவன்கிட்ட போய் கேட்குறேன், யாரும் கேட்க தேவையில்ல. அவன் ஒத்துக்கிட்டா அவன் எனக்கு தாலி கட்டுவான், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவனுக்கு கட்டிட்டு வந்துடுறேன். அப்படியே உங்கள் அம்மாங்களை ஏதா பார்க்குறாங்க, செஞ்சாலும் செஞ்சிருவீங்களேன்ட்டு. இங்கே பாருடி, அவன்கிட்ட போய் ரொம்ப இழுக்காத, அப்புறம் வாங்கி கட்டிட்டு நீ தான் வருவேன். பிரச்சனை இல்லாமே, அடித்தாலும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்பா வராடா இல்லையா, இல்லை நானே போட்டுமா? வெயிட் பண்ணடி, அப்பா வருவார். சரின்ட்டு நீங்களே வெயிட் பண்ண. உங்கள் அப்பா வந்து உங்களை பார்க்குறாரு. இவ போனாங்க சரி வராதே, பாவம் அவன். அப்படியே நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு இவரும் இதே தான் யோசனை பண்ணுறாடா என்ன? பா போகலாமா? ஒய்யன் போயே ஆகணுமா என்ன? ஏன்பா நீங்களும் இப்படி கேட்குறீங்க? ஜேகே பாவம், அவனே ஒர்க் கிடைக்கலன்னு டென்ஷனில் இருப்பான். நீ போனால் சும்மா இருக்க மாட்டேன். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும்? அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே நான் உங்கள் பொண்ணு, 22 வயசு ஆகுது, வீட்டில் உட்கார வச்சுட்டு இருக்குமோன்ட்டு அந்த எண்ணம் இல்லை. அவனை போய் நான் தொல்லை பண்ணுவேனா? இப்போ வரீங்களா இல்லை நானே போட்டுமா? அப்படியே உங்கள் அப்பாவும் ஒன்றும் சொல்லாமல் உங்களை கூப்பிட்டுட்டு போகிறாரு பைக்கில். கொஞ்சம் தூரம் தான் போல இருக்குது, பக்கத்து ஊர். நீங்கள் இருக்கிறதெல்லாம் கிராமம்தான். அப்படியே நீங்கள் பாட்டு பாடிக்கிட்டே போறீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு தாங்க என்ன செய்ய போறீங்கன்னே தெரியல. அந்த சைடு ஜேகே ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கா. உங்கள் அத்தை ஜேகேவை பார்த்து, இப்போ எதுக்கு ஜேகே நீ டென்ஷனாக இருக்க? மா அவள் வரப்போகிறாளாம், என்கிட்ட முன்னாடி சொல்லலை, சொன்னால் என் ஃப்ரெண்ட் வீட்லையாவது போய் தங்கியிருப்பான்ல. அவள் வந்தால் உனக்கு என்ன, அவள் வந்தால் எனக்கு என்னவா? அவள் என்னெல்லாம் பண்ணுவா தெரியுமா? வீணுக்குனே என்கிட்ட வம்பழுப்பா. இங்கே பாருமா, அவள் வந்தா அந்த ரூம்லேயே இருக்கணும். என்கிட்ட ஏதாவது பேசுனா வாயை உடச்சிடுவேன். டேய் அத்தை பொண்ணுடா, அத்தை பொண்ணா வந்து என்னென்ன செய்வான்னு எனக்கு தானே தெரியும். என்ன சொன்னா? ஒன்றும் இல்லை. அப்படியே இவனுக்கு கோமா உட்கார ஒரு பைக் சவுண்ட். அப்படியே அவனுக்கு ஹார்ட் பீட்டெல்லாம் ரைன்ஸ் ஆகுது. வர்றது நீங்கள் தான். அவ்வளோ அட்டகாசம் பண்ணுவீங்க. அவனை வேணுக்குனே டெம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ நீங்கள் உள்ள வரீங்க, அவன் ஏன் உங்கள் பக்கம் திரும்புவான்? உங்கள் அப்பாவை அப்படியே நீங்கள் அனுப்பி விட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே நீங்கள் உள்ளே வரீங்க. அத்தை எப்படி இருக்கீங்க? அப்படியே ஹக் பண்ண. ஏண்டி காலைல வந்தாதான் என்ன, இந்த நைட்டில் தான் வரணுமா? எப்போ வந்தா என்ன, நான் தானே இந்த வீட்டுக்கு வர போகிறேன். சரிடி சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிடல, வா சாப்பிட்லாம், சாப்பாடு எடுத்து வை. சரி என் மாம்ஸ் எங்க? அப்படியே அவங்க அத்தை கண்ணை காட்ட அவங்க தான் உட்காந்துட்டு இருக்கான். நீங்களும் அவன் கிட்ட போயிட்டு அவன் ஷோல்டரில் கை போடுறீங்க. அவன் மறைக்கிறான் பாருங்க, பயந்தான் உங்களுக்கும். கண்டுக்கலை. என்னம்மாம்மா எப்படி இருக்க? ஏய் கையெடு. ஏன் கை போட்டானா? கையேறி முடியாது மா, ஆரம்பிச்சுட்டா பாருங்க. அப்படியே அவங்க அத்தை கிச்சன் போயிட்டாங்க. நீயாச்சும் அவளாச்சின்ட்டு அவன் பல்ல கடிச்சிட்டு உங்களை பார்த்து டக்குன்னு கையை உதறி விட்டுறான். எங்கே போகிறமாம்மா? அவன் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போவ. மாமா என் லக்கேஜ் எல்லாம் வெளில இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க. ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க, என்ன வேலைக்காரனா? ஆமாம்மாம்மா, புருஷனா அங்கே போகிற வேலைக்காரன் தானே, போய் எடுத்துட்டு வா. வாயை உடச்சிடுவேண்டி. நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான் மாமா, எனக்கு இஷ்டம்தான். என்ன ரெடியா? அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவனும் மேலே போயிட்டான். அதே மாதிரி தான் இருக்கான். கடவுளே கொஞ்சமாவது கருணை காட்டு. இவனை என் பக்கம் சாய்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இவனை என் பக்கம் இருக்கிறதுக்கு பேசாம செய்யணும் வச்சிடலாமா? மாமா நீ மட்டும்
ஒத்து வரலன்னு வச்சுக்கேன், லாஸ்ட்டாக அதான் செய்ய போகிறேன். அப்படியே நீங்கள் உங்கள் அத்தையை பார்க்க, ஏண்டி வந்துதான் வாயில் போய் விழுற? இங்கே பாரு அத்தை, 25 வயசு ஆகுது, உன் பையன் ஏன் அப்படியே இருக்கான்? சொல்ல வேண்டியது தானே நீ. நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன், அவன் எங்கே கேட்குறான்? ஏதாவது பண்ணி அவன் மனசை மாற்று, அதுக்கு தான் நீ இருக்கல்ல. இப்படி சொல்ல அத்தை, இங்கே வரேன்னு சொன்னாலே அவன் அண்ணனும் அப்படியே அவன் அண்ணியும் போவே கூடாதுங்கிறாங்க. அப்படியே சொன்னாங்க. ஆமாம், அவன் அண்ணன் விடுற வரைக்கும் எதுவுமே பண்ணக்கூடாது, அவன்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது, வம்பழுக்க கூடாது. இதே தான். நீ தானே கூப்பிட்ட, சொல்ல வேண்டியது தானே. என்ன நீ ஏற்றி விட்டுடுற? வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது தெரியுமா? சரிடி, நான் தான் வர சொன்னேன்னு சொல்லாத, அவன் அதுக்கும் குதிப்பான். போய் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடு. அத்தை, இப்போ தான் திட்டிட்டு போனான் உன் பிள்ளை, இப்போ போய் கொடுத்தனா இதை எரிஞ்சிட மாட்டா? உனக்கு தான் சூடு சொன்னேன், எதுவுமே இல்லையடி, எடுத்துகிட்டு போ. இங்கே பாரு, அப்படிலாம் இல்லை, உன் பையன் பண்ணுறதெல்லாம் ஒரு லெவலுக்கு தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவ? என்ன பண்ண மாட்டேன், உன் பையனை மந்திரம் பண்ணி என் இடுப்பில் சொல்லிக்குவேன். ஓடி நடக்கிற காரியமாக பேசு. ஐயோ அத்தை, எனக்கு பசிக்குது. அவனை கூப்பிடடி. அவனே இன்னும் சாப்பிடல. உண்மையாக அவன் பிள்ளை இன்னும் சாப்பிட்லையா? சாப்பிடலடி, கத்திட்டு கிடந்தான் அவளை எதுக்கோ கூப்பிட்டீங்கன்ட்டு. இதோட இதெல்லாம் செய்கிறாரா? இரு அவளை போய் நான் பார்த்துக்குறேன். அவனை கீழே கூப்பிட்டுட்டு வரேன்ட்டு மேலே போய் தட்டிக்கிட்டே இருக்கீங்க. அவன் கதவை திறக்கவே இல்லை. அப்படியே அவன் ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு குளிக்க போறேன்ட்டு அப்பதான் போறான். இவ தொல்லை தாங்காது, இதுக்கு மேலே என்னையும் நோண்டிட்டு இருப்பான். வந்தது என்னெல்லாம் பேசுதுன்ட்டு. அவனும் கோவமா குளிச்சுட்டு வர, அது வரைக்கும் நீங்க டோர்ல தாளம் போட்டு இருக்கீங்க. அவனுக்கு அந்த தட்டுற சவுண்டே இரிட்டேட் ஆகுது. டக்குன்னு டவல் மட்டும் கட்டிட்டு கதவை திறந்தவன் அவங்களுக்கு கொஞ்சம் பக்குன்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் என்னம்மாம்மா அடிங்கொடிமா வர? வயசு பொண்ணு வீட்டில் இருக்கும்போது இப்படியா வருவாங்க? அப்போதான் அவனுக்கே ரியாலிட்டி ஹிட் ஆகுது. ஏய், இப்போ எதுக்கு தட்டிட்டு இருந்தா? அதுவா? அப்படியே நீங்க அவனோட கழுத்துலேருந்து கீழே பார்த்துக்கிட்டே வர, என்னதோ ஏதானதோ ஒன்றும் புரியாமலே அல்லாடுற ஒன்னால நான் சொல்ல தெரியாமலே அண்ணோ தண்ணி தேவையில்லை உன்னை பத்தி பேசினா அட்டை கத்தி கூட வெட்டும் உன்னை சொல்லி வீசினா அழகால தினம் நீயே என்னை கட்டி வச்சு அடைக்கிறையே. என்ன பாடுறி, இப்போ எதுக்கு வந்த? அதுவா? அப்படி நீங்கள் உள்ளே வரீங்க, வெளில தள்ளுறான். டக்குன்னு உள்ளே வந்துட்டு அவன் டவல்லையும் கை வச்சிடுறீங்க. ஏய், கையிடுறி. எப்போ இருந்தாலும் நான் தானே பார்க்க போகிறேன், வாயை உடச்சிடுவேன். கையெடு. முடியாது. கையிடுறி. முடியாது. சொல்ல, எப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற? ஏன் டென்ஷன் பண்ணாத, கையெடு. முடியவே முடியாது. எப்போ கல்யாணம் பண்ணிக்கிற? என்ன இவ்வளோ சில்லுன்னு இருக்கும் உடம்பு? சுடு தண்ணியில் குளிக்கல? கையெடுன்னு. அப்படியே நீங்கள் அவன் உடம்பெல்லாம் தொட்டு தொட்டு பார்க்க அவனுக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகுது. அவன் ஹேர்லைன் வர ட்ராப்பாக விழுகுதா, உங்கள் கழுத்துலலாம் விழுகுது. அவ்வளோ க்ளோஸ் அப்பில் போய் நிற்கிறீங்க. என்னம்மா உடம்பெல்லாம் செலுக்குது? கையெடுன்னு தட்டி விட்டுடுறான். அப்படியே நீங்களும் அவனோட கடலில் போய் உட்காந்துக்கிட்டு ரூமையும் சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. க்ளீனாக நீட்டாக வச்சுருக்கான். ஏமாம்மா வயசு பையன் இருக்கிற மாதிரியா இருக்கு இந்த ரூமு. சி, ஏமாம்மா இப்படி இருக்க? இவ்வளோ நீட்டாலாம் இருக்கக்கூடாது. சரி, சிகரெட் அடிப்பியா நீ? அப்படியே முறைக்கிறான். எப்போ பார்த்தாலும் முறைக்கிற வேலை தான். ஏமாம்மா எப்போ பார்த்தாலும் முறைக்க தான் செய்வியா? பாசமாக பார்க்க மாட்ட? ஏய், வெளில போ. முடியாது. வெளில போடி, ட்ரெஸ் மாற்றணும். சரி, நான் கண்ணை முடிக்கிறேன், நீ மாற்று. ஒய்யன் கொல்ல கன்ல இருக்க, வெளில போ. அத்தை சாப்பிட கூப்பிட்டாங்க, அதை சொல்ல தான் வந்தேன். ரொம்ப செழுத்துக்கிற மாமா. இப்படிலாம் ரொம்ப மூடி மூடி வைக்காத. ஒரு நாள் நான் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். டேட்டெல்லாம் புதுசாக போட்டிருக்க. ஒர்க் அவுட் ரொம்ப பண்ணுற போல இருக்கு. அப்படியே அவனுக்கே ஷை ஆகுது. டக்குன்னு டிஷர்ட் எடுத்து போட்டுக்கிறான். அப்படியே நீங்களும் கிளம்பி கீழே போயிடுறீங்க. அவனுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. இருந்தாலும் அந்த சிரிப்பை ஹைட் பண்ணிக்கிட்டு, பிசாசு எப்படி பேசுது பாரு, எப்படி தான் வளர்த்து வச்சிருக்கான்னு தெரியல என் மாமன்ட்டு. அப்படியே அவனும் கீழே வரான். அவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஆப் சாரி தான் கட்டியிருப்பீங்க. அவனுக்கு தெரியணுன்ட்டு இடுப்பை காட்டுறீங்களா? நார்மலாகவே நீங்கள் இடுப்பு அப்படி தான் வச்சுருப்பீங்களான்னு தெரியலை. டக்குன்னு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தவனுக்கு அப்படியே அவன் கண்ணு உங்கள் இடுப்பில் தான் போகுது. மடிப்பெல்லாம் விழுது. அப்படியே ஒரு லாங் ப்ரீத் பண்ணிட்டு அங்கேயே பார்க்க நீங்கள் அதை நோட் பண்ணிட்டீங்க. என்னம்மாம்மா திருட்டுத்தனமாக பார்க்குற? இதெல்லாம் உனக்கு தான். தாலி மட்டும் கட்டு, எல்லாத்தையும் உனக்கே தந்துடுறேன். வாயெல்லாம் உடச்சிடுவேன். மூட்டு சாப்பிடு. எதை மூடணும்? இடுப்பை மூடணுமா
எல்லாம் வாயை மூடணுமா? எல்லாத்தையும் மூடிட்டு தின்னு. அப்படியே நீங்களும் இட்லி சாப்பிட்றீங்க, உங்கள் தட்டில் இருக்கிற சாம்பாரை சாப்பிட்லங்க, வீணுக்குன்னே அவன் தட்டில் தொட்டு தொட்டு சாப்பிட்றீங்க. செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே அவங்க அம்மாவை பார்த்து முறைக்க, உங்கள் அத்தை உங்களை பார்த்து ஏண்டி ஒரு பண்ணுறங்கிற மாதிரி சொல்ல, நீ விட அத்தை, நீ போய் அந்த கிச்சனுக்கு, இது எதுக்கு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீ அவன்கிட்ட வாங்கிட்டு தாண்டி போய் தூங்க போகிற. பரவாயில்ல, நான் தானே வாங்க போகிறேன், நீ போ. அப்படியே உங்கள் அத்தையும் கிச்சன் போயிடுறாங்க. சொல்லுமாம்மா, எப்போ கல்யாணம் பண்ணிக்கிற? உனக்கு வேறு வேலையே இல்லையாடி? சும்மா இதே கேட்டிருக்க, வேறு என்ன வேலை இருக்குது? 22 வயசில் கல்யாணம் தான் பண்ணும். என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஒரு குழந்தையே இருக்குது. நான் தான் எனக்கு கல்யாணம் கூட பண்ணாமல் இருக்கேன். நீ ஓன்னு சொல்லு. அவ்வளோ அவசரமாக இருந்தா ஒப்பனை வேற யாரையாவது பார்க்க சொல்லு. அதுக்கே நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்க போகிறேன். 18 வயசுலேயே என்னாவது இழுத்துட்டு போயிருக்க மாட்டேன். இங்கே பாரு, அவனுக்கு நான் தான், எனக்கு நீ தான். எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மட்டும் சொல்லு. இதுக்கு மேலாம் வெயிட் பண்ண முடியாது மாமா. அவன் காதுலேயும் வாங்காமல் சாப்பிட்டு இருக்கான். அவனை போட்டு ஷேக் பண்ணுறீங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். கையும் இங்கே அடிக்கவே வந்துட்டான். பாரு, ஒரு அளவு தான், எத்தனை வாட்டி சொல்கிறது? அம்மா என்னையும் தொலை பண்ணிக்கிட்டேன். இப்போ எதுக்கு கை வாங்கிட்டு இருக்க? அடிக்க வேண்டியது தானே, உனக்கு இல்லாத உரிமையா? திருந்த மாட்டியடி நீ? எதுக்கு திருந்தணும்? இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்? அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவன்கிட்டே கெஞ்சிட்டு இருக்க, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்க. அடிக்க கையெல்லாம் வாங்குற. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவனுக்கு எல்லா உரிமையாக இருக்குது. அடிக்க மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும்ன்ட்டு அங்கே லிப்ஸை நீங்கள் பைட் பண்ண அப்படியே அவன் உட்காந்துட்டான், தலையில் அடிச்சுக்கிறான். இன்னைக்கு இது போதுன்ட்டு பேசாமல் உட்காந்து நீங்களும் சாப்பிட. அப்படியே அவனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டான். என்றைக்கா ரூம் கதெல்லாம் தாப்பல் போட மாட்டான். இப்போ நீங்கள் வந்துட்டீங்களா, ரூம் கதெல்லாம் தாப்பல் போட்டு போய் படுக்கிறான். அவனுக்கு சிரிப்பாக வருது நீங்கள் பேசினதெல்லாம். அடங்க மாட்டடி நீ, ஓவராக வாயடி உனக்கு, வாயாடி. கொஞ்ச நாள் மேடம் வெயிட் பண்ண மாட்டீங்க. திமுரு பிடிச்சவ எப்படியெல்லாம் பேசுகிறா பாரு, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை, வாயாடி. இப்படி உங்களை பற்றி நினச்சிக்கிட்டு அவனை கண்ணை மூட, அவன் கனவுல அவங்க இடுப்பு தான் நல்லா கொழு முழுகுந்தான் இருக்கா. பேசாம ஓகே சொல்லிடலாமா? சொல்லலாம், ஒரு வாரம் ஆகட்டும், என்னெல்லாம் பண்ணுறான்னு பார்க்குறேன்ட்டு. அப்படியே அவனும் தூங்க. இந்த சைடு நீங்கள் உங்கள் அத்தை கூட தான் போய் தூங்குவீங்க போல இருக்கு. ஏண்டி வந்ததுமா இப்படி பேசுவாங்க? அவங்கிட்ட நீ யாரா வாங்கியிருக்கணும். அதெல்லாம் என் மாமா அடிக்காது. ஏன் அடிக்க மாட்டான்? அவன் பையன். அவனுக்கே என்ன பிடிச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் விளையாடுறது அவனுக்கு ஓகே தான். இருந்தாலும் சாரை ஒத்துக்க மாட்டாரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. என்னடி சொல்கிற? ஆமாம் அத்தை, அதெல்லாம் அப்படி தான். மாமாவுக்கு தானே இஷ்டம்தான். அது என்னவோ தெரியல, உன் பையன் டியூப்லைட்டாக இருக்கான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், தூங்கலாமான்ட்டு அவங்க அத்தையை ஹக் பண்ணிட்டு தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, அவன் சீக்கிரமாக கிளம்புறான் போல இருக்கு. நீங்கள் தான் காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்க காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்க உங்கள் வாழ்த்தனத்தை. அவன் இடுப்பை பிடிச்சி கிள்றது, அங்கே இங்கே தோடுறது, அவனை ரொம்ப டெம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மாமா என்னடி, இன்னைக்கு நான் தான் செஞ்சேன், வா சாப்பிடவா. எனக்கு எதுவும் வேணாம், நீ கிளம்புறியா? எங்கே மாமா கிளம்பு சொல்கிற? இதான் என் வீடு, என்னைக்கா இருந்தாலும் நான் இங்கே தான் வரணும். சும்மா எப்போ பார்த்தாலும் கிளம்புண்டு. காட்டு, நான் ஊட்டி விடுறேன். அப்படியே முறைக்க, சரி நான் ஊட்டி விடல, நீயே சாப்பிடு. அப்படியே அவனும் சாப்பிட்றான். நல்லா தான் செஞ்சு வச்சுருக்கீங்க. நீ அடி செஞ்ச? ஆமாம்மா, நான் தான் செஞ்சேன். நல்லா இருக்கா? நல்லாவே இல்லை. ஆமாம்மா, நல்லா இருந்தால் மட்டும் நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி எழுதி என் கையில் முத்தம் கொடுப்ப பாரு. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, நல்லா இல்லைன்னு தான் தெரியும், அதான் நீ 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்றல்ல. சரி, அம்மா இங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லை, படுத்துட்டு இருக்காங்க. என்ன உடம்பு சரியில்லையா? ஆமாம், கால் வலிக்குதான். நீ கவலைப்படாத மாமா, நான் பார்த்துக்கிறேன் மாமா உன்னை. அப்படியே அவன் மறிக்கிறான். என்னாச்சு உங்களுக்கு? அதான் சொன்னேன்ல, கால் வலியா. அப்படியே அவனும் உங்களை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றான். வாயாருனாலும் நல்லா தான் சமைக்கிறான்ட்டு சாப்பிட்டுட்டு அவனும் கிளம்பிட்டான். நீங்கள் உங்கள் அத்தன்ட்டு உட்காந்துட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக அவனை பற்றியே பேசிட்டு இருக்கீங்க. அவனா ரொம்ப இஷ்டம் போல இருக்கு உங்களுக்கு. அவங்க அம்மா கால் பண்ணி என்னென்ன செஞ்சேன்னு சொல்ல பாவம் அவங்களுக்கு தான் பயமாகுது. இன்னும் நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்கன்னு தெரில. விட்டு அவனை நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுட்டித்தனம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இங்கே ஈவினிங் ஆகுது, குளிச்சு முடிச்சுட்டு அதே மாதிரி ஆஃப் சாரி எடுத்து கச்சிங்க, பிளாக் கலருங்க. தலையில் பூவெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் வர்றதுக்கு முன்னாடி வாசலில் அவனுக்காக வெயிட் பண்ணுறீங்க. சரி, இப்போ எதுக்கு வாசலில் போய் உட்காந்துருக்க? என் மாமா வருவான்ல, அதான் உட்காந்துட்டு இருக்கேன். அவன் வர்றதுக்கு லேட் ஆகும். இல்லையே, அதெல்லாம் லேட் ஆகாது, நான் இருக்கேன்ல. மாமா சீக்கிரமாக வந்துடும்.
அவன் வர்றதுக்கு 8 மணி ஆகும்டி, 6:30 மணிக்கெலாம் வரமாட்டான். வந்துடும் சொல்கிறேன்ல, நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்காட்டி கரெக்டாக அவனும் வந்துட்டான். பார்த்தல்லத்த, நான் இருந்தால் அவன் பிள்ளை சீக்கிரமாக வந்துடுவான். அது சரிடி, இப்போ தான் தெரியுது. அப்படியே நீங்களும் ஜேகே கிட்ட பேக்கெல்லாம் வாங்குறீங்க, அவன் கொடுக்கவே மாட்டான். குடும்பமான்ட்டு இழுத்து பிடிச்சி வாங்கிட்டு உள்ளே போகிறீங்க. அப்படியே படம் பார்க்குறான். செம்ம அழகாக இருக்கீங்க. இவளுக்கு என்ன சோதிக்கிறதே வேலை. இப்போ எதுக்கு இப்படி மினிக்கிட்டு வந்து நிற்கிறான்ட்டு உங்களையே பார்த்துட்டு வரான். அதை உங்கள் அத்தை நோட் பண்ணிட்டு, சரிதான் இவ சொல்கிறது தான் கரெக்டு. ஜேகேயை பார்த்து, என்ன ஜேகே இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்ட? அதுமா வேலை முடிஞ்சிருச்சு. நான் தான் சொன்னேன்ல அத்தை, உன் பிள்ளை சீக்கிரமாக வந்துடும், எனக்கு தெரியாது. ஏய் என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை மாமா, அத்தை சொன்னாங்க நீ 8 மணிக்கு வருவேன்ட்டு. எனக்கு தெரியுமாம்மா, நான் இருந்தால் நீ சீக்கிரமாக வந்துடுவேன்ட்டு. அப்படியே உங்களை மறைச்சிட்டு, அப்படிலாம் எதுவும் இல்லை, வேலை இல்லை, அதான் வந்தேன். எனக்கு தெரியும், நான் தான் சொல்கிறேன்ல. நீ போமாம்மா, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த டீ போட்டு வைக்கிறேன். அவனை அவங்க அம்மாவை பார்க்க அப்படியே ஜேகே அம்மா கோவமாக அவனை மறைக்கிறாங்க. டக்குன்னு இவனும் மேலே போயிடுறான். ஆயாடி எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டான்ட்டு இவனும் மேலே போகிறான். அவனுக்கு நீங்கள் டீ எல்லாம் போட்டு கொடுக்குறீங்க. இப்படியே 1 வீக் ஆகுது. அவனை போட்டு ஒரு வழியாக ஆக்கிட்டீங்க. நாளைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்பி ஆகணும். இப்போ நைட் டைம் தான். ஜிக்கவை தேடிக்கிட்டே இருக்கீங்க, அவன் காணும். அத்தை மாமா எங்க? மேலே போனான்டி. மேலே போனாரா? அப்படியே நீங்களும் மேலே போக ஜேக்கு சிகரெட் அடிச்சுட்டு நிற்கிறான். அப்படியே நீங்கள் அவன் கிட்ட போயிட்டு, என்ன மாமா என்ன பழக்கம் இது, சிகரெட்டெல்லாம் அடிக்கிற? அப்படியே நீங்கள் பிடுங்கிக்கிறீங்க. ஒரு மாதிரி டல்லாக இருக்கான். என்னாச்சு மாமா, ஏன் டல்லாக இருக்க? நான் போகிறதுனால தானே நீ டல்லாக இருக்க. அவன் அதுக்கும் ஒன்றும் பேசவே இல்லை. இன்றைக்கி நீங்கள் ரெட் கலர் ஆஃப் சாரி போட்டிருக்கீங்க, பார்டர் வந்து கோல்ட் கலர், சாண்டல் கலரில் ஷாலு, செம்ம அழகாக இருக்கீங்க. இது எது கரெக்டாக இருக்கணுமா அதெல்லாம் செம்ம ஃபிட்டாகவே இருக்கும். இப்போ அப்படியே உங்கள் கழுத்து கீழே பார்க்குறான். ஒரு $1 போட்ட செயின் அவ்வளோ அழகாக இருக்கு உங்கள் கழுத்துக்கு. அப்படியே இடுப்பை பார்க்குறான். ஒன்றை தான் மாமா கேட்குறான், சொல்லு எதுக்கும் அம்மான்னு இருக்க? அம்மா இங்கே கீழே இருக்காங்க மாமா அத்தை. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லவே இல்லை. அவங்க இடுப்பில் கை வச்சு கிட்ட இழுத்துக்கிறான். அவன் நெஞ்சில் போய் ஒட்டிக்கிறீங்க. ஒரு கையில் சிகரெட்டு, ஒரு கையில் நீங்கள். அவனை அண்ணாந்து பார்த்து சிரிக்கிறீங்க. என்ன என்ன சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, சொல்லு மாமா, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஏண்டி வாயை மூடவே மாட்டியே நீ? ஏன் மாமா நான் வாயை மூடணும்? சொல்லு, எப்போ பண்ணிக்கலாம்? என்னடி ட்ரெஸ் இது? நானும் பார்த்துக்கிட்டே இருக்க, வந்ததுலேயே இதை போட்டு ஆட்டிகிட்டு இருக்க. அதுவா, அத்தை தான் சொன்னாங்க எனக்கு சாரீ கட்டினா பிடிக்கும்ன்ட்டு. இப்போ என்னால் சாரீ கட்ட முடியாது, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்புறம் சாரீ கட்டுற. அதான் இந்த மாதிரி போட்ட. ஓகே தானே உனக்கு? அது சரி, எல்லாம் பிளானு. நான் என்னதுக்கு மாமா பிளான் பண்ணோம்? நீ எனக்கு தான். சரி சொல்ல, எப்போ மாமா கல்யாணம் பண்ணிக்கலாம்? கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாதுடி, கிளம்பு. அப்படியா? கல்யாணம் பண்ணிக்காதவர் தான் இடுப்பில் கை வச்சு இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்பாரா? இங்கே பாரு மாமா, நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கியேன், அத்தைக்கிட்ட போய் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நீ என்னை என்னென்னமோ பண்ணம்ப, அப்புறம் உனக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன பண்ணம்ப? எல்லாம் பண்ணம்ப, கிஸ் பண்ணம்ப, அங்கே இங்கே தொட்டம்ப, நீ எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்னு சொல்லுவேன். உங்கள் அம்மா கிட்ட மட்டும் இல்லை, என் அம்மா கிட்ட, என் அண்ணங்கிட்ட, உன் மாமா கிட்ட, எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். அப்படியே அவங்களே பார்க்குறான். இப்போ அவன் கண்ணு அவங்க லிப்ஸில் வருது. அந்த சிகரெட்டை நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு டக்குன்னு அவங்க இழுத்து அவங்க லிப்பில் கிஸ் பண்ணுறான். அந்த புகை எல்லாம் உங்கள் மவுத்துக்குள்ளே வருது. நீங்கள் அதெல்லாம் கேர் பண்ணிக்கவே இல்லைங்க. அவன் கிஸ் பண்ணிட்டானே, அதுதான் ஃபர்ஸ்ட் கிஸ். உங்கள் 2 பேர் உதட்லேருந்தும் அந்த புகை லீக் ஆகுது. செம்மையாக பிடிச்சி கடிச்சு வைக்கிறான் அவங்க உதட. நீங்களா சும்மா இருப்பீங்களா? அவன் நெக்கு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறீங்க. அவன் காலில் ஏறி நின்றுக்கிட்டு அந்த கிஸ் அப்படியே ஒரு 7 மினிட் மாதிரி போகுது. அவங்க இடுப்பு பிடிச்சி செம்மையாக கசக்கி வைக்கிறான். ரெட்டிஷாக ஆயிடுச்சு. இப்போ அப்படியே அவன் வாயை எடுக்க அவங்க லிப்ஸ் எல்லாம் அவ்வளோ சகப்பாக ஆயிடுச்சு. அப்போ உனக்கு என்ன பிடிக்கும்? அவன் சிரிக்கிறான். சொல்ல மாமா, உனக்கு என்ன பிடிக்கும் தானே? வாய் தொடக்கவே மாட்டிக்கிறான். மாமா இங்கே பாரு, உனக்கு என்ன பிடிக்குன்னு ஒத்துக்கோ, இல்லைன்னு வச்சுக்கிய எங்கே கடிக்க முடியுமோ அங்கெல்லாம் கடிச்சு வச்சிருவேன். கிளம்புடி போ, போகிறல்ல நாளைக்கு, கிளம்பு. நான் போக மாட்டேன், நீ சொல்ல, உனக்கு என்ன பிடிக்கும் தானே? சிரிக்கிறான், ஹக் பண்ணிக்கிறான். ஒன்று போய் பிடிக்காம இருக்க மாடி? நல்லா கொழுகு முழுகுன்னு இருக்க. சரி, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? நீ ஓன் சொல்லு மாமா, இப்பயே பண்ணிக்கலாம். அப்படியே அவங்க ஃபோயில் கிஸ் பண்ணுறான், டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான்.
நீங்களும் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒரு ஒயிட் கலர் பனியன் தான் போட்டிருப்பான், ஸ்லீவ் இல்லாதது. அப்படியே அவனோட ஆர்ம்ஸ்லலாம் கடிச்சு வைக்கிறீங்க. ஏய் நாயாடி நீ, வலிக்குதுடி. எப்படியெல்லாம் என்னை வெறுப்பேத்துன, என்னை பிடிக்காத மாதிரி ஏன் வந்தா அப்படி வந்தான்ட்டு. எப்படி இருந்தடா அவனுக்கு என்ன பிடிக்கும்? வாட போடான்னு வாயை கடிச்சிருவேன். அப்படின்னா வாட போடன்னு தான் சொல்லுவேன். சொல்கிறா எப்படி இருந்து அவனுக்கு என்ன பிடிக்கும்ன்ட்டு கேட்க அகேன் உங்களை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். நல்லாவே கடிச்சு வைக்கிறாங்க அதட. லைட்டாக ப்ளீடிங்கே ஆகுது. அப்படியே அதையும் சக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் என்ன, நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் அவங்க கல்யாண பேச்சு தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கும் அவனுக்கும் மேரேஜ். ஃபர்ஸ்ட் நைட்டு செம்ம தாறுமாறாக போயிருக்கோம். ஒரு ரொமான்டிக் கப்பலாகவே இருப்பீங்க. இருந்தாலும் ஓவராக அவங்க மேலே அந்த பாசத்தெல்லாம் காட்ட மாட்டான். நீங்கள் தான் அவனை போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, மாமா 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 மாமான்ட்டு. இதோட இந்த குட்டி ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன்டா. இது ஒரு சின்ன ஒன் ஷாட் தான். திடீர்னு ஒரு ரீல் பார்த்தனா இந்த கான்செப்ட் ஓடிட்டே இருந்துச்சு. சரி இதை ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட்டாக ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு உட்காந்து ரெடி பண்ணிட்டேன். பேக்ரவுண்ட் நைஸ் நல்லாவே கேட்கும்டா. வெஹிக்கிள் சவுண்டெலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்கடா. டாடா பை பாய்.